வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பப்ளி பேபி ஸ்டோரி. மனதை தொடும் கதைகள். வாங்க ஆரம்பிக்கலாம். சிங்கம் கர்ஜிச்சு எல்லாரையும் ஓட வச்சுது. ஆனா இவன் மட்டும் அஞ்சாம நெருங்கினான். அவன் என்ன பண்ண போறான்? சிங்கம் என்ன செய்யும்? வாங்க பார்க்கலாம். ஒரு காட்டுல கால் காயத்தோட தவிச்ச பெரிய சிங்கத்தை எல்லாரும் பயந்து ஓடுனாங்க. ஆனா சிவப்பு தலைப்பாகை போட்ட மீசைக்கார ராமு மட்டும் அஞ்சாம நெருங்கி, பயப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லி மருந்து போட்டு துணியால கட்டி உதவினான். சிங்கம் வலியால கர்ஜிச்சாலும் ராமுவோட அமைதியான கண்களை பார்த்து அமைதியாச்சு. நாட்கள் போன பிறகு ஒரு நாள் ராமு தனியா காட்டுல போகும்போது கொடிய வேட்டைக்காரர்கள் சூழ்ந்து கொண்டாங்க. துப்பாக்கி காட்டி இனி உயிரோட போக முடியாதுன்னு மிரட்டினாங்க. ராமு பயந்து நடுங்கினான். திடீரென காடு அதிர வைக்கிற கர்ஜனை. பெரிய சிங்கம் பாய்ந்து வந்து வேட்டைக்காரர்களை மிரட்டி ஓட வச்சது. ராமு தரையில உட்காந்து சிரிச்சு சிங்கத்தோட தலைய தடவினான். நீ என்ன காப்பாத்துன, நானும் உன்னை காப்பாத்துன. இப்ப நாம 2 பேரும் ஒண்ணுதான். சிங்கம் ராமுவோட தோள்ல தலைய வச்சு அமைதியா உட்கார்ந்தது. காடு முழுக்க அமைதி. இருவருக்கும் நட்பு உருவானது. நட்பு வென்றது. நீதி, ஒரு சின்ன உதவி கூட பெரிய ஆபத்தில் உயிர் காப்பாத்தும். நல்லது செய், அது உன்னை திரும்பி காப்பாத்தும். என்ன குட்டீஸ், எல்லாருக்கும் உதவி நீங்கதானே? Thanks for watching Bubbly Baby Story. If you enjoyed it, please like this video and subscribe for more fun stories. ஒரு கம்பீரமான ஜல்லிக்கட்டு காளை அரங்கின் நடுவில் நின்றது. அதன் கண்களில் கோபம், உடலில் வலி. கூட்டம் முழுக்க பயத்தில் அமைதியானது. யாருக்கும் தெரியாது, அதன் காலில் ஒரு கூர்மையான முள் குத்தி இருந்தது. அப்போது ஒரு ஜல்லிக்கட்டு வீரன் முன் வந்தான். அவன் கண்களில் சவால் இல்லை, கருணை மட்டும். காளை பாய்ந்தது. ஒரு கணத்தில் வீரன் அதை கட்டுப்படுத்தி அதன் காலிலிருந்த முலை மெதுவாக எடுத்தான். சில நொடிகளில் காளை அமைதியானது. அது வீரனை பார்த்தது நன்றியுடன். அந்த நாள் அனைவரும் புரிந்து கொண்டார்கள். உண்மையான வீரம் புரிந்து உதவுவதில்தான். அனைவருக்கும் உதவி செய்வீங்கதான குட்டீஸ். Thanks for watching, Bubbly Baby Story fans. Like and subscribe to join the fun. எனக்கு எப்போதுமே ஒரு ஆச்சரியம். இந்த காடு என்ன ரகசியம் வச்சிருக்குமோ? ஒரு நாள் காட்டுக்குள்ள குட்டி முயலும் அணிலும் குட்டி மானும் சோகமா நடந்துக்கிட்டு இருந்தாங்க. எதுவுமே சந்தோஷமா இல்லைன்னு மனசு கவலைப்பட்டாங்க. அப்போ திடீர்னு அவங்க முன்னாடி இருந்த சில கற்கள் ஒளில ஆரம்பிச்சது. மேலே மிதக்கும் ஒளி உருண்டைகள் சிம்மரிங் பண்ணி மின்னுச்சு. வாவ், இதென்ன மாயம்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. ஆனா அதைவிட பெரிய அதிசயம் நடந்தது. ஒரு புதற்குள்ள இருந்து ஒளிரும் ஒரு ஏகான் மெதுவா வெளியே வந்தது. அந்த ஒளி முழு காட்டையும் தங்க நிறமா பிரகாசப்படுத்துச்சு. அப்போ அவங்க புரிஞ்சாங்க, மாயம் தனியா இருந்த அழகு, ஆனா நண்பர்களோட பகிர்ந்தாதான் அது இன்னும் அழகு. Would you like one? Oh, for me? Of course, here you go. Thank you so much. Thanks for watching. ராமு ஒரு பொய் சொன்னான். ஆனா அந்த பொய் அவனை சிக்கல்ல மாட்ட வச்சிடுச்சு. நீங்க கேட்க போற இந்த கதையில ஒரு சின்ன பொய் கூட எவ்ளோ பெரிய பிரச்சனையா மாறிடும்னு தெரியும். ஒரு நாள் ராமு வீட்டுல சமையலறை பக்கம் போனான். அங்கே அம்மா வச்சிருந்த மிட்டாய் டப்பா அவனுக்கு கண்ணுல பட்டது. ராமு வாவ், மிட்டாய்னு சந்தோஷமா பார்த்தான். அவன் மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு. சின்னதா ஒரு மிட்டாய் எடுத்தா யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைச்சான். அதனால ராமு மெதுவா டப்பாவை திறந்து ஒரு மிட்டாய் மட்டுமில்ல 2 மிட்டாய் எடுத்துட்டான். அவனுக்கு கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. அதனால உடனே மிட்டாய முதுகுக்கு பின்னாடி மறைச்சுக்கிட்டான். அப்போதான் டக்குன்னு சமையலறை வாசல் பக்கம் சத்தம். அம்மா உள்ளே வந்தாங்க. அம்மா டப்பாவை பார்த்துட்டு கேட்டாங்க, ராமு, மிட்டாய் டப்பா திறந்தா? ராமு உடனே பதறிட்டான். கண்கள் பெரியலா ஆயிடுச்சு. அவன் பயத்துல, இல்லம்மா, நான் இல்லன்னு பொய் சொன்னான். அம்மா கொஞ்ச நேரம் அவனை பார்த்தாங்க. பிறகு சின்ன சிரிப்போட சொன்னாங்க, அப்படியா? அப்போ உன் கையில இருக்கிற சாக்லேட் மனம் எங்கிருந்து வந்தது? ராமு அதிர்ச்சியானான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அம்மா மெதுவா டப்பாவை எடுத்து காட்டினாங்க. பாரு,
டப்பாவுல மிட்டாய் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ராமு தலை குனிஞ்சான். மனசு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. உடனே அவன் மிட்டாய வெளியே எடுத்து கொடுத்து, சாரி அம்மா, நான் தான் எடுத்தேன், பொய் சொன்னேன்னு சொன்னான். அம்மா கோபப்படல. அவன அன்போட தலையில தடவி, பொய் சொன்னா நம்பிக்கை போயிடும் கண்ணா, உண்மைதான் நல்லதுன்னு சொன்னாங்க. ராமு, இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன் அம்மான்னு சொன்னான். இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? உண்மை பேசினா நம்பிக்கை கிடைக்கும், பொய் சொன்னா சிக்கல் தான் வரும். இந்த மாதிரி அழகான கதைகள் தினமும் கேட்க பப்ளி பேபி ஸ்டோரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராமு பொய் சொன்னது சரியா? நீங்க எப்ப பிடிபட்டீங்க? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கதை என்ன போடலாம்? ஒரு ஐடியா கொடுங்க. Like and subscribe to join the fun. நண்பன் 4 இட்லி சாப்பிடுறான், நான் ஏன் 3 தான்? இந்த பொறாம சீனுவ எங்க கொண்டு போச்சு தெரியுமா? ஒரு சின்ன கிராமத்துல ராமு, சீனு 2 பேர் சூப்பர் நண்பர்கள். 2 பேரும் ஒரே வீட்டுல தங்கி ஒரே வேளையில வேலை செஞ்சாங்க. காலையில எழுந்ததும் சேர்ந்து இட்லி சாப்பிடுவாங்க. ஒரு நாள் சீனு முடிவு பண்ணிட்டான். இன்னைக்கு நான் முந்தி போய் 4 இட்லி எடுத்துக்கிறேன்னு சொல்லி ரொம்ப சீக்கிரமா எழுந்து இட்லி தட்டுல 4 இட்லி எடுத்துக்கிட்டான். அப்போ ராமு வந்தான். தட்டுல இட்லி இல்ல. ஆனா ராமு கோபப்படல, சிரிச்சுட்டே சொன்னான், சரி சீனு, நீ 4 எடுத்துட்டியா? நான் 3 தான் சாப்பிடுறேன். ராமு இன்னும் சொன்னான், நீ 4 எடுத்தாலும் உனக்கு ருசி வராது. பொறாமை இருந்தா வயிறும் மனசும் நிறையாது. சீனு உண்மை புரிஞ்சுக்கிட்டான். அவன் 4 எடுத்தும் 3 தான் சாப்பிட முடிஞ்சது. சீனு சிரிச்சு சொன்னான், ராமு, இனிமே நான் 3 தான். உன் சிரிப்பு பார்க்கும்போது எனக்கு 50 இட்லி கிடைச்ச மாதிரி. நீதி, பொறாமை இருந்தா ருசி வராது, நட்பு இருந்தா விருந்து. ஒரு அழகான காட்டுல நிறைய பறவைகள் கூட்டமா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த கூட்டத்துல ஒரு சின்ன பறவை மட்டும் தனியா, எப்போ பார்த்தாலும் சோகமா, அமைதியா தன்னோட பழைய நினைவுகளையே யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த பறவை என்ன பண்ணுச்சுன்னா, தன்னோட வாழ்க்கையில நடந்த எல்லா சந்தோஷம், வேதனை எல்லாத்தையும் கல்லுல எழுதிட்டு இருந்துச்சு. அந்த கற்களை ஒரு பொக்கிஷம் மாதிரி நினைச்சு ஒரு பையில போட்டு வச்சுக்கிட்டு எங்க பறந்தாலும் அந்த பையையும் தூக்கிட்டு போச்சு. இது என்னோட நினைவுகள், நான் தான் இதை சுமக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டே சுத்துச்சு. நாளாக நாளாக கல்லோட எண்ணிக்கையும் அதிகமாச்சு, அதோட பாரமும் அதிகமாச்சு. பறவை பறக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா அந்த பை அதுக்கு இறக்கைகள் மாதிரி இல்ல, ஒரு சுமை மாதிரி ஆனது. ஒரு நாள் வானம் கருமேகமா மாறுச்சு. மழை கொட்ட ஆரம்பிச்சுது. அந்த பறவை கீழே பறந்து போக முயற்சி பண்ணும்போது திடீர்னு பாரம் தாங்க முடியாம அது தடுமாறி கீழே விழ போச்சு. அப்போ ஒரு மரத்துல இருந்து ஒரு ஞானமுள்ள ஆந்தை இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பறவை விழுந்து அழுதுச்சு, என்னால முடியல, இந்த பாரம் ரொம்ப கனமா இருக்குன்னு கதறிச்சு. அப்போ ஆந்தை மெதுவா வந்து சொன்னது, சின்ன பறவையே, நீயே இந்த பாரத்தை சுமக்கிற. பறவை சொன்னது, இது என்னோட நினைவுகள், நான் விட்டிட முடியாது. ஆந்தை சிரிச்சிட்டு சொன்னது, நினைவுகள் உன்னை வழி நடத்த வேண்டும், ஆனா உன்னை சுமக்க வைக்க கூடாது. கடந்த காலத்தை பிடிச்சுக்கிட்டா அது உன்னை கணக்க வச்சு முன்னேற விடாது. வாழ்க்கை ஒரு ரேஸ் ஆஃப் லைஃப். நீ முன்னேறணும்னா லெட் கோ பண்ணு, ஃபர்கிவ் பண்ணு, ஃபர்கெட் பண்ணு. ப்ரெசண்ட்டை அழகா ஆக்கு. பாஸ்ட் உன்னோட ஃபியூச்சரை டிஃபைன் பண்ண வேண்டாம். லைட் ஹார்ட்டா, பேஷண்டா இருந்து முன்னேறு. அந்த பறவை முதல் முறையா சிரிச்சுச்சு. அந்த கல்லுகளை ஒவ்வொன்னா கீழே போட்டுச்சு. பை லைட்டா ஆயிடுச்சு. இறக்கைகள் சுதந்திரமா ஆனது. அந்த பறவை உயரமா, அழகா, புதிய வாழ்க்கை நோக்கி பறந்துச்சு. Thanks for watching, Bubbly Baby Story fans! Like and subscribe to join the fun! ஒரு காகம் அழுதது. ஆனா அதை காப்பாத்தியது யாருன்னா ஒரு சின்ன நண்டு, கிராப். இந்த கதை முடிவுல நீங்க கண்டிப்பா வாவ்னு சொல்லுவீங்க. ஒரு காட்டுல ஒரு பெரிய மரம் இருந்தது.
அந்த மரத்தின் கிளையில் ஒரு காகம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தது. மரத்தின் கீழே குளத்தோரத்தில் ஒரு நண்டு வசிச்சது. ஒரு நாள் அந்த மரத்துக்குள்ளே ஒரு பாம்பு வந்துச்சு. காகத்தின் கூடிலிருந்த முட்டைகளை தின்ன ஆரம்பிச்சது. காகம் ரொம்ப வருத்தப்பட்டு நண்டிடம் ஓடிப்போய் சொன்னது. காகம், நீ எனக்கு உதவி பண்ண முடியுமா? நண்டு, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அடுத்த நாள் பாம்பு மறுபடியும் வந்ததும் நண்டு மெதுவா சென்று பாம்பின் வாளை கடிச்சது. பாம்பு வலியில துடிச்சு ஐயோன்னு சொல்லி வேகமா ஓடி போயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த பாம்பு அந்த மரத்துக்கே திரும்ப வரல. காகம் சந்தோஷமா நண்டுக்கு நன்றி சொன்னது. 2 பேரும் நல்ல நண்பர்களா வாழ்ந்தாங்க. குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, Hello சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு friends, பெல் welcome to பிரஸ் Bubbly பண்ண Baby Story மறக்காதீங்க. Motivation. Today, we have moral stories from Panchatantra Kathaikal. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பப்ளி பேபி ஸ்டோரி, மனதை தொடும் கதைகள். வாங்க ஆரம்பிக்கலாம். உயரமான மலையின் உச்சியில் மேகங்களைத் தொடும் ஒரு பெரிய குகையில் ஒரு டிராகன் வசித்தது. அதன் பெயர் தீரன். தீரன் ரொம்ப வலிமையானது. அதன் சிறகுகள் இரும்பை விட பலமானவை. அதன் கண்கள் தீப்பிழம்பு போல எரியும். அது கர்ஜித்தாலே என்னை விட மலைகள் கூட பெரியவன் இல்லை. நடுங்கும். உதவி ஆனா எனக்கு தீரன் தேவையில்லை. எப்போதும் நான் ஒரே மாதிரி தனியாகவே பேசும். எல்லாம் செய்ய முடியும். ஒரு நாள் இரவு பயங்கர புயல் வந்தது. மின்னல் வானத்தை கிழித்தது. காற்று பலமாக வீசியது. அப்போது தீரன் சொன்னது, இந்த புயலை நான் வெல்லக்கோறேன் என்று கத்தியபடி மேலே பறந்தது. ஆனா அடுத்த நொடியே ஒரு பெரிய மின்னல் தீரனின் இடது சிறகை தாக்கியது. சிறகு கிழிந்தது. வலி தாங்க முடியாமல் தீரன் கத்தியது. அது மலையின் சரிவில் உருண்டு விழுந்து குகைக்குள் போய் விழுந்தது. அதன் பிறகு 2 நாட்கள் தீரனுக்கு உறவு கிடைக்கவில்லை. பசி வயிற்றை கீறியது. உடல் பலவீனமாகியது. ஆனா தீரன் இன்னும் திமிரோடு சொன்னது, நான் உதவி கேட்க மாட்டேன், யாரும் எனக்கு தேவையில்லை. அப்போ குகை வாயிலில் ஒரு சின்ன எறும்பு வந்தது. அதன் பெயர் குட்டி. குட்டி தீரனை பார்த்து தைரியமாக கேட்டது, ஐயா, உங்க வயிறு சத்தம் போடுது, பசி தாங்க முடியல போல இருக்கு, கொஞ்சம் உதவி வேணுமா? இதை கேட்டதும் தீரன் கோபப்பட்டு கர்ஜித்தது, சின்ன எறும்பே, நீயா எனக்கு உதவி செய்வேன்? போ, என் முன்னாலிருந்து போ. ஆனா குட்டி பயப்படவே இல்ல. அதை சிரித்து சொன்னது, சரி ஐயா, ஆனா பசி ஒரு நாள் திமிரையும் விழுங்கிடும். நான் போறேன், ஆனா திரும்பி வருவேன். குட்டி அங்கிருந்து சென்றது. சில நிமிடங்கள் கழித்து ஆயிரக்கணக்கான எறும்புகள் வரிசையாக வந்தன. சில எறும்புகள் பழங்களை தூக்கி வந்தன, சில கொட்டைகளை உடைத்து கொண்டு வந்தன, சில இனிப்பு இலைகளை இழுத்து வந்தன. அவை எல்லாம் சேர்ந்து தீரனின் வாயருகே உணவுகளை குவித்தன. அது ஒரு மலை போல இருந்தது. தீரன் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டது. பசி தாங்க முடியாமல் அது மெதுவாக ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டது. பிறகு இன்னொன்று. வயிறு நிரம்பியது. வலி குறைந்தது. தீரனின் கண்களில் கண்ணீர் வந்தது. பிறகு தீரன் மெதுவாக கேட்டது, நீ ஏன் இவ்வளவு உதவி செய்தே? குட்டி தீரனின் மூக்கு முன் ஏறி நின்று சொன்னது, உருவம் பெரியதா சின்னதா முக்கியமில்லை. பசி எல்லாருக்கும் ஒன்னுதான். திமிர் நம்மை உயர்த்துவது போல தெரியும். ஆனா அது நம்மை தனிமையில் தள்ளி வீழ்த்தும். உண்மையான வலிமை என்பது உதவி கேட்பதிலும் உதவி செய்வதிலும் தான் இருக்கு. இதை கேட்ட தீரன் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தது. பிறகு அது தலையசைத்து சொன்னது, நான் தவறு செய்தேன் குட்டி. என் திமிர் என்னை கிட்டத்தட்ட கொன்றுவிட்டது. இனி உன் நட்பை ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி என் சின்ன நண்பா. நீ எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் ஒரு நாள் வாழ்க்கை உன்னை தரையில் தள்ளும். அப்போது திமிர் உன்னை காப்பாற்றாது. ஆனா ஒரு சின்ன உதவி உன்னை மீண்டும் உயர்த்தும். Subscribe now! Yay, you did it! Thanks for subscribing!
The weight you carry is heavy, little one, but you do not have to carry it alone. Let me help you. முன்னொரு காலத்தில் கோணங்கிப்பட்டினம் என்ற ஊரில் ஒரு மந்தை மேய்ப்பவன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் நிறைய ஆடுகள் இருந்தன. ஆனால் அவைகளை காவல் காக்க அவனால் சரியாக முடியவில்லை. தினமும் ஒரு ஆடு காணாமல் போனது. இதனால் பயந்த மேய்ப்பவன் 2 வேட்டை நாய்களை வாங்கி காவலுக்கு வைத்தான். ஆனால் அவைகளுக்கு தினமும் 2 எலிகளை மட்டும் உணவாக கொடுத்தான். நாய்களுக்கு அது போதாத உணவு. அதனால் இரவில் ஓநாய் வந்து ஆட்டை கொன்றுவிட்டு சென்ற மீதி மாமிசத்தை வேட்டை நாய்கள் சாப்பிட்டு வந்தன. ஒரு நாள் மேய்ப்பவன் மறைந்து இருந்து பார்த்தபோது உண்மை அவனுக்கு தெரிந்தது. மனமுடைந்து சோகமாக அமர்ந்தான். அன்றைய அந்த காட்டில் வேறொரு சம்பவம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு நரி தண்ணீர் தேடி அலைந்தபோது தவறி ஒரு கிணற்றில் விழுந்தது. மேலே வர வழியில்லை. யாராவது காப்பாற்றுவார்கள் என்று காத்திருந்தது. நாட்கள் போயின. பசி, தூக்கம் எல்லாம் மறந்தது. ஒரு நாள் அந்த வழியாக ஓர் ஆடு வந்தது. நரி உடனே புத்திசாலித்தனமாக யோசித்தது. ஆடண்ணா, இந்த கிணத்து தண்ணீர் ரொம்ப சுவையா இருக்கு. நானே வேணும்னு தான் உள்ளே இறங்கினேன் என்று பொய் பேசினது. ஆடு யோசிக்காமல் கிணற்றில் குதித்தது. அப்போதுதான் உண்மை புரிந்தது. நரி ஆடு மீது ஏறி வெளியே வந்தது. ஆனால் ஆட்டை காப்பாற்றாமல், விவேகமில்லாமல் யாரையும் நம்பக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றது. கிணற்றில் சிக்கிய ஆடு தன் முட்டாள்தனத்தை நினைத்து வருந்தியது. அந்த நேரத்தில் அந்த வழியாக முனிவர் ஒருவர் வந்தார். கிணற்றில் சிக்கிய ஆட்டையும் சோகமாக அமர்ந்த மேய்ப்பனையும் பார்த்தார். இருவருக்கும் ஒரே அறிவுரை கூறினார். யோசிக்காமல் நம்புவதும் தவறு, வேலை வாங்கிக் கொண்டு தேவையானதை கொடுக்காததும் தவறு. பசி தீராதவன் நம்பிக்கையோடு உழைக்க மாட்டான். புத்தியில்லாமல் முடிவெடுப்பவன் சிக்கலில் விழுவான். முனிவர்: மகனே, யாருக்கும் வயிறார உணவு கொடுத்தால்தான் வேலை செய்வர். நீயோ 2 எலிகளை மாத்திரம் நாய்களுக்கு உணவாகக் கொடுக்கிறாய். இது அவைகளுக்கு பத்தாது. நீ அவ்வப்போது உன் வீட்டிற்காக ஆட்டை வெட்டுகிறாய் அல்லவா? அந்த மாமிசத்திலிருந்து சிறு துண்டுகளையாவது எடுத்து இந்த நாய்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் அவைகள் உனக்காக நன்கு வேலை செய்யும் என்றார். அதன்படியே செய்வதாக ஒப்புக்கொண்டான் மேய்ப்பன். அப்படியே செய்து வந்தான். அதற்கு நல்ல பலன் கிடைத்தது. அன்றிலிருந்து மந்தையில் ஆடுகள் குறையவில்லை. மறுநாள் ஓநாய்கள் ஆட்டை தின்ன வந்தன. அதைக் கண்ட வேட்டை நாய்கள் அவைகளை விரட்டின. என்ன, இத்தனை நாட்களாக நாங்கள் விட்டுச் சென்ற மாமிசத்தை தின்றீர்கள், இப்பொழுது உங்களுக்கு என்னவாயிற்று என்றன. உங்களது எச்சில் மாமிசம் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் தலைவர் வயிறு நிலை எங்களுக்கு மாமிசம் கொடுக்கிறார் என்றன. அவற்றை மீறி ஓநாய்கள் மந்தைக்குள் நுழைந்தன. அவைகள் மீது பாய்ந்து கிழித்துக் கொன்றன வேட்டை நாய்கள். மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் மந்தை மேய்ப்பன். மேய்ப்பன் உடனே தன் தவறை உணர்ந்தான். முனிவரின் உதவியால் ஆடும் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டது. அன்றிலிருந்து மெய்ப்பனும் ஆடும் ஒரு விஷயத்தை மறக்கவில்லை. நீதி. புத்தியில்லாமல் நம்புவதும் பொறுப்பில்லாமல் வேலை வாங்குவதும் இரண்டுமே நம்மையே சிக்கலில் தள்ளும். விவேகமும் நியாயமும் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை நிம்மதியாகும். After running fast, the rabbit was exhausted.
It found a spot under the tree to rest and catch its breath. Thanks for watching Bubbly Baby Story. If you enjoyed it, please like this video and subscribe for more fun stories. ஒரு அழகிய கிராமத்தில் வயதான பெண்மணி ஒருத்தி வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் அவள் ஒரு சிறிய மரத்தை சுற்றி சில காசுகளை வைத்தாள். அது ஒரு சிறிய பணப்பை போல இருந்தது. இது என் எதிர்காலம் என்று அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அந்த சுற்றை அவள் தினமும் தண்ணீர் ஊற்றி உரமிட்டு பாதுகாத்து வளர்த்தாள். காலம் செல்ல செல்ல அந்த சுற்று ஒரு சிறிய கன்றாக வளர்ந்தது. அது ஒரு மரக்கன்று போல தோன்றியது. லக்ஷ்மி அதை பார்த்து மகிழ்ந்தாள். நீ என் கனவு மரம் என்று அழைத்தாள். கிராமத்தை ஒரு பெரிய புயல் தாக்கியது. மலைப்பகுதியிலிருந்து வந்த அந்த புயல் காற்றும் மழையும் கொண்டு வந்தது. மரங்கள் சரிந்தன, வீடுகள் சேதமடைந்தன. லட்சுமியின் கன்றும் அந்த புயலில் போராடியது. அது தன் வேர்களால் பிடித்து கொள்ள முயன்றது. ஆனால் புயலின் வலிமை அதிகமாக இருந்தது. மரம் முறிந்து கீழே விழுந்தது. மரம் போல இருந்த அது இப்போது உடைந்து கிடந்தது. கன்றுக்குட்டி, அவள் கண்கள் கலங்கின. என் முயற்சி வீணானதா என்று அழுதாள். ஆனால் லட்சுமி தோல்வியில் துவண்டவள் அல்ல. அவள் அழுது கொண்டிருந்தபோது தன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. போதும், கவலை வேண்டாம், வாழ்க்கை என்பது மீண்டும் தொடங்குவதே என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அவள் மீண்டும் ஒரு சிறிய செடியை விதைத்தாள். இம்முறை அவள் அதை மிகுந்த கவனத்துடன் வளர்த்தாள். தினமும் தண்ணீர், உரம், அன்பு எல்லாம் கொடுத்தாள். காலம் செல்ல செல்ல அந்த செடி நன்கு வளர்ந்தது. அது ஒரு பெரிய மரமாக உருவெடுத்தது. ஆச்சரியம்! அந்த மரத்தில் பணம் காய்த்தது. பணமழை போல கொட்டியது. பச்சை இலைகளுக்கு பதிலாக நோட்டுகள், காசுகள் தொங்கின. லட்சுமி அதை பார்த்து வியந்தாள். என் முயற்சி பலித்தது என்று மகிழ்ந்தாள். அந்த பணத்தை அவள் மூட்டைகளாக கட்டினாள். கிராமத்தில் ஏழைகளுக்கு உதவினாள். ஆனால் திடீரென அவள் உறக்கத்திலிருந்து கண்விழித்தாள். அவள் படுக்கையில் இருந்தாள். சுற்றிலும் அவளது சிறிய வீடு. பணமழையா, மரமா, எல்லாம் கனவு. அவள் சிரித்தாள். என்ன இது, கனவா என்று மீண்டும் சிரித்தாள். பணம் காய்க்கும் மரம் கனவில்தான் கிடைக்கும். நிஜத்தில் முயற்சி செய்தால் மட்டுமே பயன் கிடைக்கும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அவள் எழுந்து தன் வேலையை தொடங்கினாள். முயற்சியின் பாதையில் நடக்க ஆரம்பித்தாள். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், வாழ்க்கையில் தோல்விகள் வரலாம், ஆனால் மீண்டும் முயற்சி செய்வதே வெற்றியின் திறவுகோல். லட்சுமியைப் போல நாமும் கனவுகளை நிஜமாக்க முயல வேண்டும். பணம் காய்க்கும் மரம் போன்ற அற்புதங்கள் கனவில் மட்டுமே. ஆனால் உழைப்பால், சேமிப்பால், உதவும் மனதால் நாம் செழிப்பை அடையலாம். ஒரு பெரிய பசுமையான மரத்தில் ஒரு காக்கா தம்பதி அமைதியாக வாழ்ந்து வந்தது. ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கு அழகான குஞ்சுகள் பொரிந்தன. ஆனால் அந்த மரத்தின் வேரில் ஒரு கொடிய கருநாகம் வசித்தது. அந்த பாம்பு ஒவ்வொரு முறையும் குஞ்சுகளை விழுங்கிவிடும். வருடா வருடம் இப்படியே நடந்தது. காக்கா தம்பதியின் இதயம் கலங்கியது. ஒரு வருடம் மீண்டும் குஞ்சுகள் பொரிந்தன. ஆண் காகம் மனைவியிடம் சொன்னது, இந்த முறையாவது நம்ம குஞ்சுகளை காப்பாத்தணும், இல்லனா எல்லாம் போயிடும். பெண் காகம் புத்திசாலித்தனமாக சிரித்து சொன்னது, நாம பலத்தால் ஜெயிக்க முடியாது, ஆனா புத்தியால் ஜெயிக்கலாம். அப்போது அருகில் ஒரு அழகான ராஜகுமாரி குளிக்க வந்தாள். அவள் தன் தங்க நகைகளை கரையில் வைத்துவிட்டு குளித்தாள். காகம் தம்பதி உடனே ஒரு தந்திரம் செய்தது. காகம் தம்பதி ஒரு பளபளப்பான முத்து மாலையை கவ்வி பாம்பு வசிக்கும் குழியின் நேரடியாக போய் வீசியது. பிறகு உரக்க கத்தியது, கொள்ளை கொள்ளை, நகை திருட்டு. ராஜகுமாரியின் காவலர்கள் ஓடி வந்தார்கள். நகை எங்கே என்று தேடினார்கள். காகம் மீண்டும் கத்த அவர்கள் பாம்பு குழியை நோக்கி வந்தார்கள். அங்கே பளிச்சென்று நகை கிடந்தது. காவலர்கள் கோபத்தில் இந்த பாம்புதான் திருடியிருக்கு என்று நினைத்து கூடாரங்களால் அடித்து பாம்பை கொன்றுவிட்டார்கள். பாம்பு இறந்த பிறகு
காக்கா தம்பதி தங்கள் குஞ்சுகளை பத்திரமாக வளர்த்தது. இனி யாரும் அவர்களை தொந்தரவு செய்ய முடியவில்லை. நீதி: பலம் இல்லாவிட்டாலும் புத்தியால் எதிரியை வெல்ல முடியும். தந்திரமே உண்மையான வெற்றிக்கு வழி செய்யும். ஓகே நண்பர்களே, அடுத்த கதையில் சந்திப்போம். ஒரு அழகான காட்டில் ஒரு கர்ப்பிணி மான் வாழ்ந்தது. பிரசவ நேரம் நெருங்கிவிட்டது. அமைதியாக இருந்தது. ஆனால் திடீரென ஆபத்து தொடங்கியது. ஒரு வேடன் அதை பார்த்து துரத்த ஆரம்பித்தான். மான் பயந்து ஓடியது. வேகமாக ஓடியது. ஆனால் ஆபத்து அதிகரித்தது. ஓடி ஓடி ஒரு இடத்துக்கு வந்தபோது காடு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. முன்னால் தீ, பின்னால் வேடன். மான் சிக்கிக் கொண்டது. தப்பிக்க வழி தெரியவில்லை. அப்போது ஒரு பயங்கரமான புலி அந்த பக்கம் வந்தது. புலி மானை நோக்கி நெருங்கியது. இப்போது 3 ஆபத்துகள்: வேடன், தீ, புலி. மான் கொஞ்சம் தூரம் ஓடியபோது திடீரென மின்னல் இடித்தது. ஒரு மரம் விழுந்து வழியை தடுத்தது. இப்போது 4 பக்கங்களிலும் ஆபத்து: வேடன், தீ, புலி, மரத்தடுப்பு. களைப்பில் மான் ஒரு மரத்தடியில் நின்றது. தன் உள்ளார்ந்த மனதிடம் கேட்டது, இப்போ என்ன செய்வது? எப்படி தப்பிப்பது? அப்போது அந்த உள்ளுணர்வு, உன் மனமே உனக்கு குரு, பதில் சொன்னது. உன் கடமையை மட்டும் செய். இப்போ உனக்கு ஒரே கடமை குழந்தையை பாதுகாப்பாக பெற்றெடுப்பது. வேற எதையும் யோசிக்காதே. முழு கவனத்துடன் அதில் ஈடுபடு. மான் அந்த வார்த்தையை கேட்டு பயத்தை விட்டது. கண்களை மூடி முழு மனதுடன் பிரசவத்தில் கவனம் செலுத்தியது. குழந்தையை பெற்றெடுப்பதில் மட்டும் ஈடுபட்டது. அதே சமயத்தில் வானம் இருட்டி பெரிய மழை கொட்டத் தொடங்கியது. மழை தீயை அணைத்தது. வேடன் பயந்து ஓடினான். புலியும் மழையில் துரத்தி சென்றது. இடியின் ஒளியும் நின்றது. இயற்கை தானாகவே எல்லா ஆபத்துகளையும் நீக்கியது. மான் பாதுகாப்பாக தன் குழந்தையை பெற்றெடுத்தது. உன் மனமே உனக்கு குரு. முழு ஈடுபாட்டுடன் உன் கடமையை செய்தால் மற்ற எல்லா தடைகளும் தானாக விலகிவிடும். ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்து. இயற்கை அல்லது கடவுள் உன்னை பாதுகாக்கும். ஒரு சிறிய கிராமத்தில் பசுமை தழவும் வயல்களுக்கு நடுவே வாழ்ந்தான் ஒருவன். அவன் பெயர் ராமு. அவன் தோட்டம் முழுக்க கரும்பு வயல்கள், காய்கறிகள். ஆனால் அவன் இதயத்தில் ஒரு தனிக்கனவு. அவன் வளர்க்கும் தர்பூசணிகள் மிகப் பெரிதாக, இனிப்பாக, உலகமே ஆச்சரியப்படும் அளவுக்கு வளர வேண்டும் என்று. ஒரு நாள் தோட்டத்தில் உழைத்து கொண்டிருந்த ராமுவிடம் ஒரு சிறிய குரங்கு குட்டி வந்தது. கிரீச் கிரீச் என்று பசியோடு கத்தியது. ராமு சிரித்து, வா குட்டி, பசிதானே, எடு என்று தக்காளியும் கத்தரிக்காயும் கொடுத்தான். அன்று முதல் அந்த குரங்கு குட்டி அவன் நண்பனானது. ஆனால் கிராமத்தில் பெரிய துன்பம். மழை இல்லை. மண் வறண்டு போயிருந்தது. பயிர்கள் வளரவில்லை. மக்கள் கவலையில் மூழ்கினர். ராமு தனியே உட்கார்ந்து யோசித்தான். என் தர்பூசணி மட்டும் ஏன் இவ்வளவு பெரிதாக வளர்கிறது? நான் தினமும் அதற்கு பேசுகிறேன், பாட்டு பாடுகிறேன், அன்பு கொடுக்கிறேன். ஆனால் மற்ற செடிகளுக்கு? அப்போது அவன் முடிவு செய்தான். எல்லா பயிர்களுக்கும் சமமான அன்பு கொடுப்பேன். அதிகாலை எழுந்து ஒவ்வொரு செடிக்கும் தண்ணீர் ஊற்றினான். குரங்கு குட்டி உதவியது. மண்ணை தளர்த்தியது. கிராம மக்கள் சிரித்தனர். ராமு பைத்தியமா என்று கேட்டனர். ஆனால் ராமு சிரித்தபடி சொன்னான், இல்லை, இது அன்பு. அன்பு கொடுத்தால் எதுவும் வளரும். நாட்கள் சென்றன. ஒரு நாள் தோட்டத்தில் மிகப்பெரிய தர்பூசணி பழுத்தது. 2 பேர் தூக்க வேண்டிய அளவு. மக்கள் ஓடி வந்து ஆச்சரியப்பட்டனர். ராமு அதை வெட்டி எல்லோருக்கும் பகிர்ந்தான். சுவை அற்புதம். அதே அன்பால் மற்ற பயிர்களும் வளர்ந்தன. காய்கறிகள் பசுமையாக, பழங்கள் இனிப்பாக, கிராமம் மகிழ்ச்சியில் திளைத்தது. பண்டிகை நாளில் மக்கள் ராமுவை சுற்றி நின்று மாலை அணிவித்து கைகூப்பி நன்றி சொன்னார்கள். ராமு தரையில் உட்கார்ந்து தன் குரங்கு நண்பனை தடவி கொடுத்தபடி சொன்னான், நான் ஒன்றும் பெரியது செய்யல. வெறும் அன்பும் உழைப்பும் நம்பிக்கையும் கொடுத்தேன், அவ்வளவுதான். நண்பர்களே, வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க பெரிய பணம் தேவையில்லை. பெரிய ஆதரவு தேவையில்லை.
தினசரி உழைப்பு ப்ளஸ் அன்பு ப்ளஸ் நம்பிக்கை, இவை மூன்றும் இருந்தால் போதும். ஒரு சிறிய தோட்டம் கூட மாறலாம். உங்கள் வாழ்க்கையும் மாறும். நீங்களும் உங்கள் கனவுகளுக்கு தினமும் கொஞ்சம் அன்பு கொடுங்கள். பாருங்கள், அது எவ்வளவு பெரிய வெற்றியாக பழுக்கும். Hey, little ant! Get on my leg, I'll crush you! Brother Elephant, your body is strong and strong. But I am going to defeat you. You defeat me! Well, let's try. But the ant ran fast. Enough, ant. You have won. Your little body has so much courage and intelligence. I can't defeat you. Brother, don't look too hard. Even small ones can achieve great things. Your elephant strength is visible on the outside, but As Thiruvalluvar said, you should not look down on anyone because of their appearance. Even small people can have great courage and talent. The fields are beautiful, but my watermelons will be the biggest and the tastiest of them all. Come on, kid. Come on. Are you hungry? Take it. Ramu and the little monkey became friends. But the village crops were failing due to drought, worrying everyone. Why is only my watermelon growing so big? Because every day I talk to it, sing to it, water its roots. Panaya. Then he decided, I will give equal love to all crops. The baby monkey ran along with him and brought small sticks to help loosen the soil. The villagers laughed. Wow, look at the size of this watermelon. Ramu, it's enormous! Let's cut it. Everyone will taste it. This tastes amazing, Ramu. Best watermelon ever! I thank you all! The crops are bountiful. Bless your heart. So sweet. And green. Look at this wonderful yield. I didn't do anything great. I just gave love, work, and faith. That's all. To achieve anything in life, you don't dig money. Daily work plus love plus faith is enough. காட்டுல ஒரு பழைய மரத்துல ஒரு காக்கா வாழ்ந்து வந்துச்சு. அது ரொம்ப லேசி, ஆனா ரொம்ப தந்திரகாரி. ஒரு நாள் அது கேட்டுச்சு, காட்டு ராஜா யானைக்கு வயசாகிடுச்சு. அதனால புது ராஜா யாருன்னு தேர்ந்தெடுக்க போறாங்களாம். யானை ஒரு போட்டி வச்சிருக்கு. எவன் எனக்கு மிக அழகான மிக பயனுள்ள பரிசு கொடுக்கறானோ அவனே அடுத்த ராஜா. எல்லா விலங்குகளும் தங்கள் திறமைய காட்ட ஆரம்பிச்சாங்க. சிங்கம் தன் வாலை சுத்தி அழகா நடமாடுச்சு. மான் பூக்களை கொண்டு வந்து அலங்காரம் பண்ணுச்சு. குருவி இனிமையா பாடுச்சு. ஆனா காக்கா ஒன்னும் செய்யல. அது யோசிச்சு ஒரு திட்டம் போட்டுச்சு. அடுத்த நாள் காக்கா எல்லா விலங்குகள் முன்னாடி வந்து சொல்லுச்சு, நான் இனி உண்ணாவிரதம் இருக்கேன். இனி புல் பழம் எதுவும் சாப்பிட மாட்டேன். நான் தவம் பண்ணி சிவபெருமானோட அருள் பெற்றுட்டேன். இனி என் இறகுகள்ல இருந்து தங்க மாதிரி ஒளி வருது பாருங்க, இது தெய்வீக சக்தி. அத கேட்ட மயில் சிரிச்சு, ஏன்பா காக்கா, உன் இறகு கருப்பா இருக்கு, எங்க தங்க ஒளின்னு கேட்டுச்சு. ஆனா காக்கா சொன்னுச்சு, அது உன்னோட கண்ணுக்கு தெரியல, நீ இன்னும் தூய்மையா இல்லன்னு சொல்லி எல்லாரையும் குழப்புச்சு. பல விலங்குகள் நம்பிட்டாங்க. அவங்க காக்காவுக்கு பழங்கள், கொட்டைகள், தேன் எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. காக்கா சந்தோஷமா சாப்பிட்டுச்சு. ஆனா இது எனக்கு வேண்டாம், ஆனா நீங்க கொடுக்கறதால தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துச்சு. ஒரு நாள் இரவு காக்கா தனியா போய் ஒரு கொக்க மேல பாய்ந்து சாப்பிட போக அத பார்த்துட்டு ஒரு விவேகி மயில், அதான் நம்ம ஹீரோ, இருந்துச்சு. மயில் அமைதியா பார்த்துட்டு எல்லாருக்கும் சொல்லல. அதுக்கு பதிலா ஒரு திட்டம் போட்டுச்சு. மறுநாள் மயில் காக்காவை கூப்பிட்டு சொன்னுச்சு, காக்கா சாமி, நீங்க தவம் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனை, என் இறகுகள் ஒன்று வாடிடுச்சு. உங்க தெய்வீக ஒளியால என்ன குணப்படுத்த முடியுமா? காக்கா சந்தோஷப்பட்டு, வா, என் இறக அசைச்சு உனக்கு ஆசிர்வாதம் பண்றேன்னு சொல்லி மயில் பக்கத்துல வந்துச்சு.
ஆனா மயில் தான் அழகான இறகுகளை திறந்து அதுல இருந்து ஒரு சின்ன கண்ணாடி துண்டு முன்னாடி கிடைச்சது காட்டி காக்காவோட முகத்துல பிரதிபலிச்சு. காக்கா தான் முகத்தை பார்த்துட்டு அதிர்ந்து போச்சு. அது இன்னும் கருப்பா அழுக்கா கொள்ளக்கார மாதிரி தெரிஞ்சுச்சு. அதோட சேர்த்து மயில் சத்தமா சொன்னுச்சு, இதுதான் உன் உண்மை ரூபம் காக்கா, தங்க ஒளி இல்ல, உன் தந்திர ஒளி மட்டுமே. நீ தவமும் இல்ல, உண்ணாவிரதமும் இல்ல, நீ எங்களை ஏமாத்தி சாப்பிடுற. எல்லா விலங்குகளும் கோபமா கத்துனாங்க. யானை ராஜா வந்து காக்காவை கைது பண்ணி, இனி நீ இந்த காட்டுல திருட்டு பண்ணக்கூடாது, ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு மட்டுமே பறன்னு தண்டனை கொடுத்தாரு. கடைசியில யானை ராஜா மயில தேர்ந்தெடுத்தாரு. ஏன்னா அது அழகு மட்டுமில்ல, புத்தியும் நேர்மையும் உள்ளவன். மயில் புது ராஜாவா ஆகி காட்டுக்கு நல்ல ஆட்சி செஞ்சுச்சு. நீதி: அழகான வார்த்தைகளால யாரையும் நம்பி ஏமாந்துராதீங்க. உண்மைய கண்டுபிடிக்க புத்திய வச்சு கவனமா இருங்க. தோற்றம் ஏமாட்டும், ஆனா செயல் உண்மைய காட்டும். Thanks for watching Bubbly Baby Story. If you enjoyed it, please like this video and subscribe for more fun stories. ஒரு அழகான காட்டில் வசித்து வந்த எறும்பு கூட்டம் வருங்காலத்தை பற்றிய தெளிவான திட்டத்துடன் இருந்தது. குளிர்காலம் வருவதற்கு முன்பே உணவை சேமிக்க வேண்டும் என்று எறும்புகள் முடிவு செய்தன. சோம்பேறித்தனம் படாமல் கூட்டமாக சேர்ந்து ஒரு வண்டியில் தானியங்களை ஏற்றி, நம்மால் முடியும், நமக்கான உணவை நாமே தேடுவோம் என்று உற்சாகமாக உழைத்தன. அவை கஷ்டப்பட்டு உழைக்கும்போது ஒரு விட்டுக்கிளி எறும்புகளை பார்த்து சிரித்தது. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள்? இப்போது இருக்கும் வெயிலை அனுபவித்து பாட்டு பாடி ஜாலியாக இருங்கள் என்று கூறியது. ஆனால் எறும்புகள் தன் இலக்கிலிருந்து மாறவில்லை. திடீரென பலத்த மழையும் வெள்ளமும் வந்தது. மற்ற பூச்சிகள் தவித்தபோது எறும்புகள் தங்கள் ஒற்றுமையால் ஒரு இலையை தோணியாக்கிக் கொண்டு தப்பித்தன. கஷ்டப்படும் மற்ற நண்பர்களுக்கும் வெட்டுக்கிளி உட்பட உணவு கொடுத்து உதவின. ஒற்றுமையே பலம் என்பதை உலகுக்கு நிரூபித்தன. 4. பாதுகாப்பான எதிர்காலம். கடும் குளிர்காலம் வந்தபோது சேமித்து வைத்த உணவோடு எறும்புகள் பாதுகாப்பான கூட்டில் மகிழ்ச்சியாக இருந்தன. எறும்பு குழந்தைகள் பள்ளியில் அமர்ந்து முன்னெச்சரிக்கையும் கடின உழைப்பும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டன. அடுத்த கதையில் விடாமுயற்சி பத்தி பார்க்கலாம். பாய். ஒரு காட்டில் ஒரு சின்ன எறும்பு வாழ்ந்தது. அது தினமும் காலையில் எழுந்து உணவு சேகரிக்க ஆரம்பித்துவிடும். ஆனால் அதே காட்டில் ஒரு தேனீ இருந்தது. அது இன்று வேலை செய்ய வேண்டாம், நாளை செய்யலாம் என்று சோம்பேறித்தனமாக இருந்தது. மழைக்காலம் வந்தது. எறும்பு தன் சிறு குடிசையில் உணவு நிரம்பியிருந்தது. சந்தோஷமாக இருந்தது. தேனீ பசியால் வாடியது. எறும்பிடம் வந்து உதவி கேட்டது. எறும்பு சிரித்து சொன்னது, நீ ஏன் முன்பே உழைக்கலில்லை? இப்போது நான் உனக்கு உதவ முடியாது. ஆனால் நாளை இருந்து உழைத்தால் உன் வாழ்க்கை மாறும். நீதி: ஒவ்வொரு நாளும் சிறிது உழைப்பதுதான் பெரிய வெற்றியைத் தரும். இன்று தள்ளிப்போடாதே, இப்போதே ஆரம்பி. மறுபடியும் முயற்சி செய், வெற்றி உன்னை தேடி வரும். WPAS#. என்ன நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. உணவு கொடுக்காத எறும்பு மேல தப்பா இல்ல உழைக்காத தேனீ மேல தப்பா? கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஓகே பாய், அடுத்த கதையில் சந்திப்போம். One day it was
அழகான காட்டுல எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த காட்டுல ஒரு ரகசியம் இருந்தது. அது என்னன்னா, நட்பு இருக்கிற இடத்துல கூட பொறாம ஒளிஞ்சிருக்கலாம். இந்த கதையில ஒரு குட்டி முயல் எல்லாருக்கும் உதவி பண்ணும். ஆனா அதோட நிழல் போல ஒரு நரி பொறாமையோட பின்னாடி வந்துட்டே இருக்கும். இப்போதான் பெரிய ட்விஸ்ட். அந்த முயல் தான் அந்த நரியை காப்பாத்த போகுது. எப்படி, ஏன்? கடைசி வர பாருங்க. அந்த முயலோட பேரு மின்னல். சுறுசுறுப்பானது, எப்பவும் ஓடி விளையாடும். காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் அது ஒரு சின்ன ஹீரோ மாதிரி தான். ஆனா அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, மின்னலுக்கு ரொம்ப நல்ல மனசு. யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க கண்ணீருக்கு முன்னாடி மின்னல் ஓடி வந்து நிக்குமே. என்னாச்சு, பயப்படாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தைரியம் கொடுக்கும். அதனால தான் காட்டுல எல்லாரும் மின்னலை நட்போடு தண்ட முயல்னு கூப்பிடுவாங்க. அதே காட்டுல இன்னொரு விலங்கு, ஒரு நரி. அதோட பேரு கூர்மன். கூர்மன் ரொம்ப புத்திசாலி. எல்லாரும் சொல்லுவாங்க நரியோட மூளை ரொம்ப ஷார்ப். ஆனா அந்த ஷார்ப் மூளை சில நேரம் தவறான பாதைக்கு போயிடும். ஏன்னா கூர்மன் மனசுல பொறாம ரொம்ப அதிகம். மின்னல் எல்லாருக்கும் உதவி பண்றத பார்த்தா கூர்மன் உள்ளுக்குள்ள நினைப்பான், எல்லாரும் மின்னலையே பாராட்டுறாங்க, அப்படின்னா நான் என்ன? அந்த பொறாம தான் கூர்மனோட நல்ல புத்திய கூட கெட்ட வழியில இழுத்துடும். ஒரு நாள் காட்டுக்குள்ள ஒரு குட்டி மான் முள்ளுக்காட்டுல சிக்கிக்கிட்டது. அது பயந்து அம்மான்னு சொல்லி அழுதுட்டே இருந்தது. அப்போ தூரத்துல இருந்து தடன் தடன் தடன்னு யாரோ ஓடி வர சத்தம். அது யாருன்னா நம்ம மின்னல். மின்னல் ஒரு நிமிஷமும் யோசிக்கல. முள்ளுக்காட்டுக்குள்ள தைரியமா போய் மெதுவா மெதுவா குட்டி மானை பிடிச்சு வெளியே கொண்டு வந்தது. மான் சந்தோஷத்தோட கண்ணீர் தொடச்சிட்டு சொல்லிச்சு, மின்னல், நீ இல்லனா நான் காப்பாத்தப்பட மாட்டேன். அந்த செய்தி காட்டுல முழுக்க பறந்தது. மின்னல் குட்டி மான காப்பாத்திட்டான்னு எல்லா விலங்குகளும் பேச ஆரம்பிச்சாங்க. கரடி சந்தோஷத்துல கைத்தட்டுது. ஆந்தை பெருமையோட பாராட்டுது. அணில் குதிச்சு குதிச்சு டான்ஸ் ஆடுது. எல்லாரும் சேர்ந்து கத்தினாங்க, மின்னல் தான் எங்க ஹீரோ. அப்போ மின்னல் சிரிச்சுக்கிட்டே சொன்னது, ஹீரோன்னா நான் இல்ல, நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் உதவி பண்ணணும். அதுதான் உண்மையான நட்பு. அதுதான் உண்மையான ஹீரோயிசம். அந்த நேரம் ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி நரி கூர்மன் அமைதியா நின்னு பாத்துக்கிட்டு இருந்தது. ஆனா அதோட முகத்துல சிரிப்பில்ல. கண் மட்டும் தீ போல எரிஞ்சது. கூர்மன் மனசுக்குள்ள நினைச்சது, எல்லாரும் மின்னலையே பாராட்டுறாங்க, நான் என்ன சும்மாவா? இந்த முயல் மட்டும் இப்படி மேல போகக்கூடாது. அந்த வார்த்தை சொன்னதும் அவனோட மனசுக்குள்ள ஒரு கருப்பு நிழல் மாதிரி பொறாமை தீ மெதுவா எரிய ஆரம்பிச்சது. அந்த தீதான் இனிமேல் இந்த காட்டுல பெரிய பிரச்சனை உருவாக்க போகுது. அடுத்த நாள் காட்டுல ஒரு பெரிய அறிவிப்பு வந்தது. நாளைக்கு காட்டு திருவிழா. யார் அதிகம் உதவி செய்றாங்கன்னு போட்டி நடக்கும். இத கேட்டதும் எல்லாருக்கும் உற்சாகம். மின்னல் கண்ணு ஜொலிச்சது. வாவ், சூப்பர்! இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யலான்னு சந்தோஷமா குதிச்சது. ஆனா அதே அறிவிப்பை கேட்ட கூர்மன் நரி, அது முகம் உடனே மாறிடுச்சு. இவன் ஜெயிச்சா என் பேரே இல்லாம போயிடும். அங்கதான் கூர்மன் மனசுல ஒரு கெட்ட திட்டம் உருவாக ஆரம்பிச்சது. கூர்மன் நரி யாருக்கும் தெரியாம தனியா ஒரு இடத்துக்கு போனது. அங்கதான் மின்னல் தினமும் ஓடி போகிற அதே பாதை. கூர்மன் மெதுவா ஒரு பெரிய கல்ல உருட்டி வந்து பாதையில நடுவே வச்சது. அதுக்கு மேல இலைகள் கிளைகள் போட்டு முழுசா மறைச்சது. அப்போ கூர்மன் கெட்ட சிரிப்போட சொன்னது, ஒரு தடவை விழுந்தா போதும், அவனோட ஹீரோ இமேஜ் அந்த நிமிஷத்திலே முடிஞ்சிடும். காட்டுல யாருக்கும் தெரியாம ஒரு பெரிய சதி அங்க ஆரம்பிச்சிடுச்சு. திருவிழா நாள் வந்தது. காடு முழுக்க உற்சாகம், சிரிப்பு, கலகலப்பா இருந்தது. எல்லா விலங்குகளும் வேக வேகமா உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்ம மின்னல், அவன் சூப்பர் ஸ்பீட்ல ஒவ்வொரு இடத்துக்கும் ஓடி ஓடி உதவி பண்ணிட்டே இருந்தான். ஒரு குட்டி பறவை கீழே விழுந்துடுச்சு.
மின்னல் அத மெதுவா தூக்கி கூடல சேர்த்தது. அப்புறம் ஒரு ஆமை தண்ணீர் தேடி தவிச்சது. மின்னல் உடனே தண்ணீர் வழி காட்டியது. ஒரு குட்டி அணில் பசியோட இருந்தது. மின்னல் ஓடி போய் நட்ஸ் தேடி கொடுத்தது. இத பார்த்த எல்லாரும் கத்தினாங்க. மின்னல் ஜெயிச்சிடுவான். கடைசில மின்னல் வேகமா ஓடும்போது ஐயோ, கால் சரிக்கு கீழே விழுந்துடுச்சு. வலி, கண்ணீர், மின்னல். நான் இன்னும் உதவி செய்யணும். அந்த நேரம் கேமரா ஜூம். அந்த கல் மறைச்சிருந்த இடத்துல நரி கூர்மன் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு. அப்போதான் எல்லாருக்கும் புரிஞ்சுது, இது ஆக்சிடென்ட் இல்ல, திட்டம். மின்னல் கல்லில் மோதிட்டு கீழே விழுந்துட்டான். கால் காயம், சின்ன ரத்தம். ஆனா அவன் தைரியமா மெதுவா எழுந்து நின்னான். அப்போ மரத்துக்கு பின்னாடி இருந்து கூர்மன் நரி வெளியே வந்தது. மின்னல் வலியோட கேட்டா, கூர்மன், இது நீயா? நரி திமிரா சிரிச்சுக்கிட்டே சொன்னது, ஆமா, எல்லாரும் உன்னையே பாராட்டுறாங்க, நான் என்ன பண்ண? மின்னல் கோபப்படல. அமைதியா கண்ணை நேரா பார்த்து சொன்னா, பாராட்டு முக்கியமா இல்ல உதவி செய்யறது முக்கியமா? அந்த வார்த்தை கூர்மன் மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் குத்திச்சு. அந்த நேரம் திடீர்னு காற்று பலமா அடிக்க ஆரம்பிச்சது. மரம் முழுக்க க்ரீக் கிராக்னு குலுங்க குலுங்க ஆடிச்சு. மின்னல் திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு பெரிய கிளை மேலிருந்து மெதுவா உடைய ஆரம்பிச்சது. கிராக்! அந்த கிளை நேரா கூர்மன் மேல விழப்போகுது. கூர்மன் கண்ணு விரிஞ்சு உடம்பு நடுங்கி பயத்தோட கத்தினான், ஐயோ, யாராவது காப்பாத்துங்க! அந்த நிமிஷம் மின்னல் என்ன பண்ண போறான்? காயம் இருந்தாலும் உதவி செய்ய ஓடுவானா? எல்லாரும் அந்த பெரிய கிளைய பார்த்ததும் பயந்து ஓடிட்டாங்க. ஆனா மின்னல் மட்டும் நின்னான். கால் வலி இருந்தாலும் முகத்துல தைரியம் மட்டும் குறையல. நான் விடமாட்டேன்னு மின்னல் ஓடி கூர்மனை தள்ளி காப்பாத்திட்டான். பேங்! அடுத்த நொடியிலே பெரிய கிளை கீழே விழுந்தது. கூர்மன் உயிரோட தப்பிச்சான். அவன் முழுக்க முழுக்க ஷாக். அவன் நடுங்கி கேட்டான், நான் உனக்கு துரோகம் பண்ணேன், நீ என்ன காப்பாத்திட்டியே, ஏன்? மின்னல் மெதுவா சிரிச்சு சொன்னான், நட்பு பழி வாங்க கற்றுக்கூடாது, காப்பாத்ததான் கற்றுக் கொடுக்கும். கூர்மன் நரி கண்ணு முழுக்க கண்ணீர். அவன் மின்னலோட கைய பிடிச்சு சொன்னான், மின்னல், மன்னிச்சிடு, பொறாமை எனக்கு கண் மூடிட்டது. அந்த வார்த்தை கேட்டதும் காடு முழுக்க ஒரு நிமிஷம் அமைதி. எல்லா விலங்குகளும் அசையாம நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆந்தை மெதுவா முன்னாடி வந்து சொன்னது, நண்பர்களே, கேளுங்க, பொறாமை நம்மை கீழே இழுக்கும், ஆனா நட்பு நம்மை மேலே தூக்கும். அந்த வார்த்தை கேட்டதும் மின்னல் சிரிச்சான். கூர்மன் தலை குனிந்தான். அந்த நாள்ல இருந்து கூர்மன் நரி முழுசா மாறிடுச்ச. முன்னாடி பொறாமையால தவறான வழி போன கூர்மன் இப்போ மின்னலோட சேர்ந்து உதவி செய்ய ஆரம்பிச்சது. திருவிழால மட்டும் இல்ல, தினமும் யாருக்காவது கஷ்டம்னா இருவரும் ஓடிப்போய் காப்பாத்தினாங்க. காட்டுல எல்லா விலங்குகளும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்போ எல்லாரும் கற்றுக்கிட்ட உண்மை என்னன்னா, பொறாமை ஈக்குவல் டு அழிவு, நட்பு ஈக்குவல் டு வளர்ச்சி. Why should I? Because it's Moral. fun, see? நட்பை தேர்ந்தெடுத்தவன்தான் உண்மையில ஜெயிப்பான். Thanks for watching Bubbly Baby Story. If you enjoyed it, please like this video and subscribe for more fun stories.